ஏதாவது கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ம். என்னை பொறுத்தவரை நகைச்சீட்டுக்காக மந்த்லி சேவ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா தெரியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த நாலேஜ் இருக்குது. இன்னைக்கு ம். டிவி ஆட் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறாங்க. பெரிய ஆளுங்க தான் போட முடியுமா அதில் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ₹100 கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது. ம். அது சிம்பிள் ஆட்டோமேஷன். இப்போ நீங்கள் ₹100 உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ₹100 உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதிலும் பண்ணலாம். ஓகே. அவங்க பேங்க்லயே கூட பண்ணலாம். எஸ் எஸ். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியலன்னா ஒரு நல்ல ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசரை உங்கள் மூலயமா கேட்டால் சொல்வீங்க. ஸோ அவங்க கரெக்டாக ப்ராப்பர் கைட் பண்ணாங்கன்னா அது அது ஓவர் த பீரியட் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற செலவு அந்த குழந்தைக்கும் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கும் தெரியும். ஓ மந்த் ஆன் மந்த் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீ ஃபஸ்ட்டு மந்த்து நீ ஒரு ₹100 போடுறேன்னா எந்த டேட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு வாடகையோ இல்லை வேறு ஏதாவது செலவு இஎம்ஐலாம் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன கொடுக்குறாரோ அதில் கண்டிப்பாக 5லேருந்து மினிமம் 10% ம். அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்கறதுல ஒரு ஒரு 10,000 கொடுத்தாலும் அதில் நீங்கள் ₹500 எடுத்து வைக்கலாமே. அது ஒரு ம். பெரிய விஷயம் இல்லையே.